ஆதியாகமம் அதிகாரம் 28 வசனம் 1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளலாம். 2. எழுந்து புறப்பட்டு பாதன் அரமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலினுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்கு பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். வசனம் 3. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, நீ பல ஜனங்கள் கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. 4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த நீ பரதேசியாய் தங்கியிருக்கிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கு உன் சந்ததிக்கும் அருள்வராக என்று சொல்லி 5. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பாதன் அரமில் இருக்கும் சிரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். வசனம் 6. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பாதான் அரமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டுமென்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பாதான் அரமுக்கும் புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். 8. கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதையும் ஏசா அறிந்திருந்தனால். 9. ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளை மன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நேபேத்தின் சகோதரியுமாகிய மக்களத்தையும் விவாகம் பண்ணினான். 10. யாக்கோபு பேர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி 11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கு ராத்தங்கி அவ்விடத்திற்கு கற்களில் ஒன்றொன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கேயே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். வசனம் 12. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதை ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். வசனம் 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்து இருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். வசனம் 14. உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவும் வாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வசனம் 15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னையும் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதுமில்லை என்றார். வசனம் 16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருந்தேன் என்றான். வசனம் 17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். வசனம் 18. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழே வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெய் பூசி வார்த்து. வசனம் 19. இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே இவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. வசனம் 20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்னை ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் உனக்கு தந்து. வசனம் 21. என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பவும் வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். வசனம் 22. என் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு
தசமபாகம் செலுத்தும் வேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான்.